நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைய தினத்தை டீச்சர்ஸ் டேயா நம்முடைய தேசத்துல கொண்டாடுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே மதிக்கப்படத்தக்கவங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. நாம தவறு செய்யும் போது நம்மளை சீர்திருத்துறாங்க. நாம நடக்க வேண்டிய பாதைய நமக்கு காண்பித்து கொடுக்கறாங்க. இந்தபடி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி கைட் பண்ணி நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வராங்க. அவங்க நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து நாமும் நடக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம இன்னாருடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது அவங்களுடைய பேருக்கு நாம பெருமை சேர்க்கிற விதமா இருப்போம். இந்தபடியெல்லாம் நம்மளை உருவாக்குகிற ஒரு டீச்சரை கனம் பண்ணுகிற நாளா இன்றைக்கு பார்க்கப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு நல்ல டீச்சர் இருக்காரு இல்லையா? அவரை குறித்த வேத பகுதிகளிலே இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் யோவான் 13வது அதிகாரம் வசனம் 13. ஜான் சாப்டர் 13 verse 13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்காரு. அவருடைய சீஷர்களும் அவரை பின்பற்றுகிறவர்களும் அவரை டீச்சர்னு லார்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க சொல்லுகிறபடிதான் நான் சொல்லிட்டு, நான் உங்களுடைய டீச்சரா இருந்தா நான் உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் உங்களுடைய கால்களை ஒருவருக்கொருவர் கழுவணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தேவகுமாரனா இருந்தும் தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்கு அவருக்கு கொஞ்சமும் தயக்கம் இல்லாம இருந்தது. அவ்வளவு தாழ்மையின் குணத்தோடு அவர் இருந்தாரு. அவர் அப்படி இருக்கும்போது அவரை டீச்சர்னு சொல்லி கூப்பிடுறவங்க அவரை முன்மாதிரியா எடுத்துட்டு செயல்படணும் இல்லையா? அந்தபடியான மாதிரிய அவர் வைத்து போயிருக்கிறாரு. மத்தேயுலயும் நம்ம ஒரு வசனத்தை பார்த்திருக்கோம்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி. அப்படி எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் பண்ணதில்ல. அப்படி ஒரு நல்லவராக இந்த பூமியில அவர் இருந்தாரு. தன்னை நல்லவர்னு ஒருத்தர் சொல்லும் போது கூட, என்ன நீ ஏன் நல்லவர்னு சொல்ற, பிதா ஒருவரை தவிர யாருமே நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி தனக்கான கனத்தை கூட அவர் அங்க சுதந்திரத்து கொள்ளல. அவ்வளவு தாழ்மையின் குணத்தை அவர் வைத்திருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தேன்னு சொல்றாரு. இந்தபடி அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். அப்படி நமக்கு ஒரு நல்ல போதகரா அவர் இருந்திருக்காரு. அவர் நடந்த வழியில நாமும் நடந்தோமேயானால் அந்த நித்தியத்துல சேர்க்கப்படுறதுக்கு அதுவே ஒரு காரணமா இருக்கும். அப்படி அவரை பின்பற்றுகிற வாழ்க்கைய நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டாமா? அவர் இந்த பூமியில இருந்த காலங்கள் எல்லாமே நன்மை செய்கிறவரா இருந்திருக்காரு. அவருடைய பிள்ளைகளா நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருந்தோமேயானால் அவருடைய வெளிச்சத்தை இந்த உலகத்துல பிரகாசிக்க முடியும் இல்லையா? அப்படி அல்லவா நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு என்றைக்குமே நல்ல ஒரு போதகராகவே இருக்காரு. வசனங்களும் நம்மளுக்கு என்ன சொல்லுது? சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் காண்பிக்குது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது இல்லவா ஒரு டீச்சர் பண்ணக்கூடிய காரியம்? நம்மளை கைட் பண்ணி நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மளை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் அல்லவா டீச்சர்ஸ் பண்றாங்க. அதை நம்மளுடைய பரம போதகர் பண்றாரு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு நன்மையும் செவ்வையுமான வழியை போதிப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வசனங்கள்ல சொல்றாரு. இந்தபடியா இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம நடந்தோமேயானால் அதுவே நமக்கு சாலச் சிறந்தது. அதுவே நம்மளை நித்திய வழியில சேர்க்கும். இதை அறிந்து கொள்வதற்காகவே இந்தபடியான வசனங்களை நமக்கு தேவன் காண்பித்திருக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா. அப்பா, நீங்க இங்க நல்ல போதகராக இருந்து எங்களுக்கான வழியை காண்பிச்சிருக்கீங்கப்பா. உம்மை முன்மாதிரியா வைத்து அந்த வழியில நாங்க ஒவ்வொரு நாளும் நடக்கணும் ராஜா. உம்முடைய சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு அதை எங்களிடத்துல நாங்க அபியாசப்படுத்தணும் தகப்பனே. ஆம் ராஜா. ஆண்டவரே, எங்களிடத்துல மெட்டிமை காணப்பட்டால் இந்த நாள்ல தேவரீர் அதை எங்களிடத்துல இருந்து நீக்க தயவு பாராட்டுங்க ராஜா. அப்பா, உம்மை போல நன்மை செய்கிறவராயும்
தேவனுக்கு பயந்து அப்பா எல்லா காரியங்களும் அவர் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.